Hi guys, welcome to Pinky Wings. இன்னைக்கு வீடியோல கிட்ஸுக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கிட்ஸுக்கு என்னடா ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு 5 நிமிஷத்துல இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 கப் பொட்டுக்கடலையை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடர் அரைச்சிட்டோம்னா இதை நம்ம ஜலிக்கெல்லாம் தேவை கிடையாது. அரைச்சி வச்ச பவுடரை ஒரு பிளேட்டில் தட்டிக்கோங்க. அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதையும் நல்ல பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பவுடர் ஆனதும் பொட்டுக்கடலை பவுடரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உருண்டை பிடிக்கும் போது நல்ல ஷேப்பில் வரும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்து அதை நல்லா உருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சூடான நெய்யோடு சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ கையாலேயே நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்படி எடுத்து டைட்டாக நம்ம இப்படி பிடிச்சோம்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அவ்வளோதான், நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலையே இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.